திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனையோடு துயில் உணர்ந்து, அதாவது நமச்சிவாய என்ற அந்த தொடரை சொல்லி நலம்பல பெற வேண்டும் என்று வாழ்த்தி, அது மட்டுமல்ல, அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளையும் கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லதையே பேசுவீர்களேயானால், நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். ஆணையிட்டு சொல்லுகிறேன், உங்களுக்கு மனக்கவலையே வராது, நல்லதுதான் நடக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று முதலாம் திருமுறையிலிருந்து திரு பிரம்மபுரம் என்னும் திருத்தலத்தினை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அது என்ன திரு பிரம்மபுரம்? உங்களுக்கு தெரிந்ததுதான் சீர்காழி. சீர்காழிக்கு 12 பேர்கள் உண்டு. இது சோழவள நாட்டிலே காவிரியினுடைய வடகரை தலத்தில் 14வது தலம் இது. சீர்காழி கோட்டத்தினுடைய தலைநகர் மயிலாடுதுறை சிதம்பரம் இருப்பு பாதையிலே உள்ள ரயில் நிலையம், பேருந்து வசதிகள் உள்ள பெரிய ஊர் சீர்காழி. பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, வெங்குருகு, தோணிபுரம், பூந்தாராய், புரவம், சண்பை, காளிபுரம், கொச்சைவயம், கழுமலம், சிரபுரம் என்ற 12 பெயர்களை உடையது. இவற்றில் பெயர்காரணங்களை பதிகம் 63 திருஞான சம்பந்த சுவாமிகளே எடுத்து விளக்கியிருக்கிறார்கள். இந்த 12 பெயர்களும் 12 யுகத்திலே விளங்கியனவாகும். இது பட்டினத்தாடிகளாலே உணர்த்தப்பெறுகிறது. சங்கநிதிபுரம் முதலாக 14 பெயர்களும் உள்ளனவாக தலபுராணம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம். இங்கே ஒரு மலை உண்டு. இது இறைவன் ரோமச முனிவருக்காக திருக்கையிலை சிகரம் ஒன்றை தென் திசையிலே தோற்றுவித்து தானும் அம்மையுமாக இருந்து காட்சி வழங்குகின்ற இடம். இதனை 20 பறவைகள் ஏந்தி கொண்டிருக்கின்றன. இங்கே குரு லிங்க, குரு லிங்க சங்கமம், குருலிங்க சங்கமம் ஆகிய 3 திருமேனியையும் வழிபடலாம். குருமூர்த்திய தோணியப்பர், லிங்கமூர்த்தி பிரம்மபுரீஸ்வரர், சங்கமமூர்த்தி சட்டநாதன். குரு லிங்க சங்கமம். சங்கம தீர்த்தம் சட்டநாதர் தான். ஞானசம்பந்த பெருமான் அவதாரத்தலம். சுவாமிகளுடைய பெயர் பிரம்மபுரீஸ்வரர். அம்மை திருநிலை நாயகி. சுவாமி அம்மன் கோயில்களுக்கு இடையிலே ஞானசம்பந்தர் ஆலயம் இருப்பது சுவாமி சோமாஸ்கந்தர் நிலையை நினைவூட்டுகிறது. திருத்தோணி சிகரத்திலே உள்ளவர் பெரிய நாயகர், தோணியப்பர்னு வழங்கப்படுவார்கள். அம்மை பெரிய நாயகி. திருஞான சம்பந்த பெருமானுக்கு சிவஞான பால் அளித்தவர் இவர்தான் தோணியப்பர் தான். ஆகவே பிரம்மதீர்த்தம், காளி தீர்த்தம், கழுமல நதி, விநாயக நதி, புரவ நதி முதலிய 22 தீர்த்தங்கள் உள்ளன. முருகன், காளி, பிரம்மன், இந்திரன் முதலியோர் வழிபட்டிருக்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், சுந்தரர், மாணிக்க வாசகர், பட்டினத்து அடிகள், நம்பியாண்டார் நம்பிகள், சேக்கதார், அருணகிரிநாதர் முதலியோர் பார்த்திருக்கிறார்கள். கணநாத நாயனார் அவதரித்த தலம் இந்த திருத்தலம். அருள் நமச்சிவாய, கங்கை மெய்கொண்டார், சிற்றம்பல நாடுகள் முதலியோர் வாழ்ந்த தலம் திருச்சிற்றம்பலம்.
என அப்படிப்பட்ட அருமையான திருப்பிரம்மபுரத்திலே நீங்கள் 4வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை பார்ப்போம். விண்மகிழ்ந்த மதில் எய்ததும் அன்று விளங்கு தலையோட்டில் உள்மகிழ்ந்து பலிதேறிய வந்தனது உள்ளம் கவர் கல்வன். இந்த பதிய முறாவே உள்ளம் கவர் கல்வன் உள்ளம் கவர் கல்வன் என்று பாடுவார். மண்மகிழ்ந்த அரவம் மலர்கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண்மகிழ்ந்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே. விண்மகிழ்ந்தன வானவெளியிலே மகிழ்ச்சி செருக்கோடு பறந்து திரிந்த 3 மதில்களை கணை ஒன்றினாலே எய்து அழித்தது மட்டுமல்லாமல் விளங்கிய பிரம்மகபாலமாகிய தலையோட்டிலே மனமகிழ்வோடு பலியேற்க வந்து என் உள்ளத்தை கவர்ந்த கல்வன், என் உள்ளம் கவர் கல்வன், என்னை உள்ளத்தை கவர்ந்த கல்வன், புற்றிடையே வாழும் பாம்பு, கொன்றை மலர் ஆகியவற்றால் நிறைந்த வரை போன்ற மார்பில் இடப்பாகத்தை உமையம்மையையும் மகிழ்வோடு கொண்டருளியவனாக இருக்கிறான். கொன்றை மாலை அணிந்திருக்கிறான். உள்ளம் கவர்ந்த கல்வன் மார்பினுடைய இடது பாகத்தில் உமையம்மை இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பிரம்மபுரத்திலே எழுந்தருளிய பெருமான் இவன் அல்லனோ என்று பாடுகிறார். பாம்பையும் மனமும் என்றதில் வேண்டாமையை காட்டும் குறிப்பு. பெண் இங்கே யாருன்னா உமாதேவி. பலிதேற வந்தார் எனது உள்ளம் கவர்ந்தார். பலிதேற வந்தார் என் உள்ளம் கவர்ந்தார். என்னுடைய பரிபாகம் இருந்தபடியை அறிந்து ஒன்று செய்வார் போல வந்து உள்ளமாகிய ஆன்மாவை மலம் அகற்றி தமது ஆக்கினார் என்பதை மிக அருமையாக இங்கே சுட்டுகிறார். அப்படிப்பட்ட திருப்பிரம்மபுரம் என்னும் திருத்தலத்துக்கு அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் செல்வோம். அங்குள்ள அந்த பிரம்மபுரீஸ்வரரை வணங்கி பெருவாழ்வு பெற்று நல்வாழ்வு பெற்று நலமாக வளமாக வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர